காய்ஸ், இட்ஸ் மணி ஹேர். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லோரும் நல்லா இருக்கீங்க நம்புறேன். நான் நல்லா இருக்கேன். இன்றைக்கி நம்ம எங்கே வந்துருக்குன்னு பார்த்தீங்கன்னா, மதுரை ஃபேமஸ் ஜிகர்தண்டா கிடையாது, இங்கே நம்ம திருமலை நாயக்கர் மகால் வந்துட்டு மதுரையில் தான் எல்லாருக்குமே வந்துட்டு தெரியும். ஸோ அந்த இடத்துக்கு தான் வந்துட்டு இப்போ வந்திருக்கோம். நம்ம இப்போ பார்த்தீங்கன்னா கரெக்டாக ஒரு 11:30 அந்த மாதிரி வந்தோம். காலையில் சீக்கிரமே வந்துட்டு ஓப்பன் பண்ணிடுவாங்க போல், ஒரு 9:30 அந்த டயத்தில் வந்துட்டு ஓப்பன் பண்ணுவாங்க போல். உள்ள என்ட்ரி டிக்கெட் வந்துட்டு பார்த்திங்கன்னா, இங்கே இருக்க தமிழ்நாட்டு லோக்கல்ஸுக்கு வந்துட்டு பார்த்திங்கன்னா இந்தியன்ஸ் எல்லாத்துக்குமே வந்துட்டு பார்த்திங்கன்னா என்ட்ரி டிக்கெட் வந்துட்டு 10 ரூபீஸ் வாங்குறாங்க. அதே ஃபாரினர்ஸாக இருந்தால் 50 ரூபீஸ் வந்துட்டு இது பண்ணுவாங்க. உள்ளே வந்துட்டு கேமராவுக்கு வந்துட்டு தனி சார்ஜ் வாங்குறாங்க. கேமரா கொண்டு போய் ஃபோட்டோ எடுக்கணும்னா அதுக்கு ஒரு தனியாக 30 ரூபீஸு. அதே கேமராவில் வீடியோ எடுக்கணும்னா அதுக்கு வந்துட்டு 100 ரூபீஸு அந்த மாதிரி சார்ஜ் பண்ணுறாங்க. உள்ளே வந்துட்டு ஃபோட்டோ ஷூட்டுக்கு வந்துட்டு நம்ம லைட்ஸு அந்த மாதிரிலாம் உள்ள அலோட் கிடையாது, வெறும் கேமரா ஒன்லி மட்டும்தான் அலோவ் பண்ணுறாங்க. இப்போ நம்ம என்ட்ரி டிக்கெட் எடுத்தாச்சு, வாங்க உள்ளே போய் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். வாங்க போகலாம். நம்ம பார்த்திங்கன்னா அப்படியே உள்ளே வந்தாச்சு. உள்ளே வந்தோடனே பார்த்திங்கன்னா ஒரு பெரிய வந்துட்டு ஒரு என்ட்ரன்ஸ் மாதிரி இருக்கும். உங்கள்கிட்ட அப்படியே ஒரு அந்த காலத்தில் அப்படியே ராஜாக்கள் வந்துட்டு ஒரு அந்த பழைய படத்துலலாம் நீங்கள் பார்ப்பீங்களா, அந்த பாகுபலி அந்த மாதிரி படத்துல எல்லாம் பார்க்குற மாதிரி ஒரு பெரிய ஒரு ஹால் மாதிரி, இந்த அமைச்சர்கள் அந்த மாதிரி உட்காந்துருக்க மாதிரி ஒரு ஹால் இருக்கும். இதுலேருந்து இருக்கும்போது பார்த்திங்கன்னா நிறைய இடமே வந்துட்டு ஓப்பனாக இருந்துச்சு. பட் ஆனால் இப்போ வந்துட்டு ரொம்பவே வந்துட்டு கம்மி பண்ணிட்டாங்க. இந்த இருக்க இடம் இங்கேருந்து உள்ளே இருக்க சுற்றி இருக்க இடங்கள் கொஞ்சம் இடங்கள் மட்டும்தான் இப்போதைக்கு விசிட்டர்ஸ் வந்துட்டு அலோட் பண்ணுற மாதிரி நம்ம காமன் பீப்புள்ஸ் வந்துட்டு பார்க்குற மாதிரி இருக்குது. முதல்ல வந்துட்டு பார்த்திங்கன்னா அங்கே உள்ளேலாம் வந்துட்டு அலோவ் பண்ணுவாங்க. உள்ளே எப்படின்னா அங்கிட்டு ஒரு சின்ன அங்கிட்டு கோட்டைகள் மாதிரி அந்த மாதிரி ஃபோர்ட்டு மாதிரி கொஞ்சம் சிதைவடைந்த மாதிரி இருக்கும், அங்கெல்லாம் அலோவ் பண்ணிகிட்டு இருந்தாங்க. பட் ஆனால் அங்கெல்லாம் வந்துட்டு இப்போ அலோவ் பண்ணுறது இல்லை போல், இங்கே மட்டும்தான் ஃபுல்லாக சுற்றி அலோவ் பண்ணுறாங்க. இந்த மகாலுக்கு வந்துட்டு பார்த்திங்கன்னா இது திருமலை நாயக்கர் மகால்னு சொல்லுவாங்க. அதுக்கு காரணம் என்னென்னா அவரோட பேலஸ் தான் இது. இந்த பேலஸ் வந்து கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா 1636 கட்டின பேலஸ் இந்த பேலஸு. அப்போ இருந்து வந்து இப்போ வரைக்கும் பார்த்திங்கன்னா ரொம்பவே வந்துட்டு இருக்கு. அந்த காலத்துலேருந்து இப்போ வரைக்கும் வந்துட்டு பார்த்திங்கன்னா அந்த திருமலை நாயக்கர்ன்ற ஒரு கிங் வந்துட்டு இருந்த சேர் வந்துட்டு பார்த்திங்கன்னா இன்னுமே வந்துட்டு இருக்குது. நம்ம அதுக்கிட்ட போய் பார்ப்போம். இருந்து உள்ளே வரும்போதே என்ட்ரன்ஸ் வந்து லாஸ்ட் உள்ளே பார்த்திங்கன்னா ஒரு சேர் வச்சுருப்பாங்க, கிங்கோட சேர் வந்துட்டு இருக்கும். அந்த ஒரு சேரு அதை சுற்றி வந்துட்டு நிறைய வந்துட்டு இந்த அமைச்சர்கள்னு சொல்லுவாங்கள்ல அந்த மாதிரி உட்கார மாதிரி அமைப்பு வந்துட்டு முன்னாடி இருந்துச்சு. இப்போ வந்துட்டு அதெல்லாம் எடுத்துட்டாங்க. இப்போ அதெல்லாம் எடுத்துகிட்டு சும்மா வந்துட்டு ஒரே ஒரு இடம் மட்டும்தான் விசிட்டர்ஸ்க்காண்டி அலோவ் பண்ணி வச்சுருக்காங்க. கிட்டக்கு போய் அந்த சேர்ஸ்லாம் எப்படி இருக்குன்னு பார்ப்போம்.
சொல்லியிருந்தேன் பார்த்தீங்களா, அந்த திருமலை நாயக்கர் கிங் வந்துட்டு யூஸ் பண்ண சேர் அப்படின்ட்டு அந்த காலத்தில் வந்துட்டு அவர் கிங்காக இருந்த பீரியட்லேருந்து இப்போ வரைக்கும் வந்துட்டு அந்த ஒரு சேரை வந்துட்டு இன்னும் வச்சுருக்காங்க. முதல் வந்துட்டு பார்த்திங்கன்னா இது அவுட் சைடாக இருந்துச்சு. அவுட் சைடாக வந்துட்டு சுற்றி வந்துட்டு இந்த அமைச்சர்கள் அந்த மாதிரி இப்போ 2 சைடும் போட்டு இது சென்டராக வந்துட்டு இருந்துச்சு. இப்போ வந்துட்டு அதை வந்துட்டு நம்ம என்ட்ரன்ஸ்லேருந்து இந்த லாஸ்ட் வரைக்கும் வந்துட்டு கொண்டு வந்துட்டு அங்கேருந்து மாற்றி வந்துட்டு இங்கே லாஸ்ட்டில் வந்துட்டு உள்ளே இருந்தோடனே பார்த்திங்கன்னா ஸ்ட்ரெயிட்டாக லாஸ்ட்டில் வந்துட்டு தெரிகிற மாதிரி வச்சுருக்காங்க. இதை சுற்றியே வந்துட்டு இது போட்டு வச்சுருக்காங்க. ஏன்னா உள்ளே யாருக்கிட்டக்க யாரும் போய் உட்காந்து அந்த மாதிரி யூஸ் பண்ணக்கூடாதுன்ட்டு போட்டு வச்சுருக்காங்க. இந்த இடமே வந்துட்டு இதை சுற்றியுமே வந்துட்டு பார்த்திங்கன்னா இவ்வளோ தூரம் இடம் இருக்குது. இங்கிட்ட பின்னாடி பார்த்திங்கனாலே இங்கேருந்து அந்த லாங் வரைக்குமே கிட்டத்தட்ட இங்கேருந்து ஒரு 100 ஃபீட் அந்த மாதிரியே இருக்கும். அவ்வளோ தூரம் இந்த சைடு ஒரு 100 ஃபீட்டு, அதே மாதிரி பார்த்திங்கன்னா இந்த சைடு வந்துட்டு ஒரு 100 ஃபீட்டு. சென்டராக வந்துட்டு இங்கனக்குள்ள இருந்து இந்த யோசித்து பார்க்கவே வந்துட்டு பிரமிப்பாக இருக்குது. அந்த காலத்தில் வந்துட்டு ஃபுல்லாக இருந்திருக்கு அப்படின்னு. இந்த சைடு இருக்க ஒவ்வொரு தூணையும் பார்த்திங்கனாலே வந்துட்டு நம்மளால் ஒரு ஆள்னால இப்படி வந்துட்டு ஃபுல்லாக வந்துட்டு ஒரு தூணை வந்துட்டு ஹோல்ட் பண்ண முடியாது. அந்தளவுக்கு தான் வந்துட்டு இருக்குது. கிட்டத்தட்ட ஒரு 3 பேர் சேர்ந்தால் தான் ஒரு தூணே வந்துட்டு ஹோல்ட் பண்ண முடியும். அந்த மாதிரி இந்த மகாலில் வந்துட்டு எக்கச்சக்க தூண் இருக்குது. இங்கே இப்போ நம்ம பீப்புள்ஸ் வந்துட்டு பார்க்குறது பார்த்திங்கன்னா கொஞ்சம் அளவில் இருக்கிற தூண் தான். இதுக்கு முன்னாடியும் பார்த்திங்கன்னா இந்த இதுக்கும் பேக் சைடு இருக்கிறது ஃபுல்லாமே வந்துட்டு பார்த்திங்கன்னா அங்கேயும் வந்துட்டு ஒரு பேலஸ் மாதிரி இருந்துச்சு. இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறது ஒரு 4ல் வந்துட்டு பார்த்திங்கன்னா 1 மடங்கு அந்த மாதிரி தான் வந்துட்டு இப்போதைக்கு அந்த காலத்தில் இருந்த மாதிரி கன்ஸ்ட்ரக்ஷனாக இருந்துச்சு இருக்குது இப்போ. ஏன்னா நிறைய இடங்களில் வந்துட்டு டெஸ்ட்ராய் பண்ணி, ஏன்னா இது 1636 கட்டினதுன்றப்ப எத்தனை பேர் ஆட்சி மாறி இருக்கும். ஸோ பிரிட்டிஷர்ஸ் வந்தாங்க. ஸோ அதனாலலாம் வந்துட்டு பார்த்திங்கன்னா நிறையா வந்துட்டு சிறைவடைந்து இதாக இருக்குது. பார்த்திங்கன்னா அந்த சைட்லேருந்து இங்கிட்ட சைடில் வந்துட்டு ஜன்னல்ஸ்லாம் வந்துட்டு வச்சுருப்பாங்க. ஏன்னா நீங்கள் இந்த காரைக்குடி பேலஸு அந்த மாதிரிலாம் போயிருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு தெரியும். இந்த ஜன்னல் பக்கத்துலேயே வந்துட்டு ஒரு சிட்டிங் ஏரியா மாதிரி வச்சுருப்பாங்க. இங்கேயும் வந்துட்டு கிட்டத்தட்ட ஒரு எனக்கு தெரிஞ்ச ஒரு 200 அந்த மாதிரி கிட்ட ஜன்னல்கள் இருக்கும். அதில் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு ஜன்னல்லையுமே வந்துட்டு பார்த்திங்கன்னா இந்த மாதிரி வந்துட்டு சிட்டிங் ஏரியா வந்துட்டு இருக்குது. ஒவ்வொரு ஜன்னல்களுமே வந்துட்டு சிட்டிங் ஏரியா இருக்குது. இப்போ வந்துட்டு பார்த்திங்கன்னா நம்ம லோக்கலில் இருக்கவங்களா இருக்கட்டும், கப்புள்ஸாக இருக்கட்டும், அவங்க பண்ணுற அலப்பறையினால இந்த மாதிரி சிட்டிங் ஏரியாவில் வந்துட்டு உட்காராத அளவுக்கு வந்துட்டு பார்த்திங்கன்னா கல் வந்துட்டு போட்டு போட்டால் பத்தாதுன்னு அதுக்கு மேலே வந்துட்டு ஆணியை அடைச்சி வச்சுருக்காங்க. ஏன்னா இந்த மாதிரிலாம் வந்துட்டு உட்காரக்கூடாது. அது வந்துட்டு நிறைய கப்புள்ஸாக வந்துட்டு இந்த மாதிரி தனித்தனியாக வந்துட்டு உட்காந்துருக்காங்க. ஸோ அதனாலே வந்துட்டு பார்த்திங்கன்னா இந்த மாதிரிலாம் ஆயிடுச்சு. ஏன்னா முன்னாடி வந்துட்டு இந்த மாதிரிலாம் இருக்காது. எங்களுக்கு வந்துட்டு இந்த கீழே இருக்க மாதிரி டைல்ஸ் வந்துட்டு போட்டுருக்கும். இந்த மாதிரி டைல்ஸ் போட்டு அந்த இடமே வந்துட்டு கொஞ்சம் நீட்டாக இருந்துச்சு. அந்த இடத்துலேயே வந்துட்டு வெளியேருந்து வராங்க அப்படின்னா, வெளி ஸ்டேட்லேருந்து வராங்க, ஃபாரினர்ஸ்லாம் வராங்கன்னா உட்காந்து ஃபோட்டோஸ் வீடியோஸ் எடுக்கிறதுக்கு அந்த இடமே வந்துட்டு நல்லா இருந்துச்சு. ஸோ இப்போ நம்ம மக்கள் பண்ண இதனால வந்துட்டு பார்த்திங்கன்னா அதையும் வந்துட்டு தடுத்துட்டாங்க. ஸோ வாரிங்க அப்படின்னா இந்த மாதிரிலாம் வந்துட்டு விஷயங்கள் இருக்குது. இதெல்லாம் வந்துட்டு கொஞ்சம் அவாய்ட் பண்ணலாம். ஏன்னா அதெல்லாம் பண்ணுறதுனால தான் நம்ம இன்னும் டெவலப் ஆக வேண்டியது இன்னும் வந்துட்டு டிக்ரீஸ் ஆகிட்டே போகுது. ஸோ அதெல்லாம் வந்துட்டு கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ வந்துட்டு நம்ம தமிழ் ஆள்கள் வந்துட்டு இந்த ஆளுக்கு வந்துட்டு விசிட் பண்ணுறது வந்துட்டு ரொம்பவே வந்துட்டு ரேராக இருக்குது. வெளியே அந்த இடத்துல பார்த்தது பார்த்திங்கன்னா ஒரு சின்னூண்டு ஜன்னலாக இருந்துச்சு. அதே மாதிரி ஒவ்வொரு இடத்துலையும் பார்த்திங்கன்னா அந்த ஜன்னலோட இதுவுமே வந்துட்டு ஆர்கிடெக்டே வந்துட்டு பார்த்திங்கன்னா ரொம்பவே வந்துட்டு வித்தியாசமாக இருக்குது. இந்த ஜன்னல் பார்த்திங்கன்னா ஒரு இது வந்துட்டு எவ்வளோ வித்தாக இருக்குது. அந்த மாதிரி இங்கே ஸ்பேசியஸ் எவ்வளோ இருக்குது, மித்த ஜன்னல்கள் எவ்வளோ இருக்குது. இந்த மாதிரி ஒவ்வொரு சின்ன சின்ன விஷயங்களையும் பார்த்திங்கன்னா அவ்வளோ டீட்டெயில்ஸாக வந்துட்டு இருக்குங்க. அது மட்டும் இல்லாமல் இப்போ நம்ம இருக்கிறத விட 4 மடங்கு இந்த மகால் வந்துட்டு பெருசு. அது பார்த்திங்கன்னா அந்த சைட்லலாம் பார்த்திங்கன்னா கன்ஸ்ட்ரக்ஷன் போயிட்டுருக்கு. கன்ஸ்ட்ரக்ஷன்னா இந்த மகாலோட அந்த பராமரிப்பு பணியெல்லாம் போயிட்டுருக்கு. அதனால வந்துட்டு இப்போதைக்கு இந்த ஒரு பார்ட்டிஷன் மட்டும் ஓப்பன் பண்ணியிருக்காங்கன்னா அந்த இதெல்லாம் ஃபுல்லாகவே வந்துட்டு முடிஞ்சதுக்கப்புறம் அதுவும் வந்துட்டு கூடிய சீக்கிரம் வந்துட்டு ஓப்பன் பண்ணுவாங்க போல அப்படின்ற மாதிரி தான் சொன்னாங்க. என்னன்னு தெரியல. அப்படி ஏதாச்சும் சொன்னால் அடுத்த வீடியோவில் அப்டேட் பண்ணுறேன். எனக்கு இந்த வீடியோவில் தெரிஞ்சதை விட உங்களுக்கு யாராச்சும் இங்கே மதுரையில் இருக்க லோக்கல்ஸ் வந்துட்டு இந்த மகாலை பற்றி இன்னும் வந்துட்டு ஹிஸ்ட்ரிஸ் யாருக்கும் தெரியுமா கீழே கமெண்ட் செக்ஷனில் வந்துட்டு நீங்கள் லீவ் பண்ணுங்கள் உங்கள் கமெண்ட்ஸை. அதை பார்த்து மற்றவங்க பார்க்குறவங்க வந்துட்டு இன்னும் வந்துட்டு கொஞ்சம் ஹிஸ்டாரிக்கலாக வந்துட்டு தெரிஞ்சுக்கிட்டோம். அவ்வளோதான் இந்த இப்போதைக்கு வந்துட்டு இருக்குது. நீ வந்துட்டு ஃபுல்லாகவே கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்லாம் முடிச்சதுக்கப்புறம் மறுபடியும் வந்துட்டு வீடியோ எடுத்து அந்த வீடியோவில் வந்துட்டு இன்னும் எவ்வளோ பெருசாக இருக்குன்னு வந்துட்டு பண்ணுறேன். இந்த வந்துட்டு பார்த்திங்கன்னா இந்த இருக்க தூண்களில் வந்துட்டு பார்த்திங்கன்னா நைட்டு வந்துட்டு 6 மணிலேருந்து
ஒரு 9:30 9 அந்த ரேஞ்ச் வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா லைட் ஷோலாம் வந்துட்டு கண்டக்ட் பண்ணுவாங்க. நீங்கள் ஈவினிங் டயத்தில் வர மாதிரி இருந்தால் அந்த லைட் ஷோலாம் போய் பார்க்குறது வந்துட்டு உங்களுக்கு வாய்ப்பு கிடைக்கும். ஏன்னா நாங்கள் வந்துட்டு இப்போ பகலில் வந்தோம், ஸோ அதனால் அது கிடையாது. ஈவினிங் மேலே தான் லைட் ஷோ நடக்குது. ஸோ நீங்கள் லைட் ஷோ பார்க்கணும்னா நைட்டு பிளான் பண்ணி வர மாதிரி வந்தீங்கன்னா நீங்கள் லைட் ஷோ பார்க்கலாம். ஏன்னா இங்கே இருக்க தூண்லாம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா அவ்வளோ அற்புதமாக இருக்குது. அதனால் லைட் ஷோ பார்க்க இன்னுமே வந்துட்டு சூப்பராக இருக்கும். நீங்கள் பகலில் வந்தீங்கன்னா பகலில் பார்க்குறது ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், நைட்டில் பார்க்குறது அது இன்னும் வேறு விதமாக டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஸோ உங்களுக்கு எப்படி வரணும்னு பார்த்துட்டு அதுக்கேற்ற டைமில் வந்துட்டு நீங்கள் வாங்க. இந்த வீடியோ அவ்வளோதான். நெக்ஸ்ட் வீடியோ எல்லோரும் பார்க்கலாம். சி யூ அகைன் நெக்ஸ்ட் வீடியோ கைஸ். கரெக்டாக பார்க்கலாம். இன்னொரு விஷயம் சொல்ல மாட்டேன். இங்கே வாரீங்க அப்படின்னா சரி பாருங்கள், மகால் பாருங்கள், சுற்றி பாருங்கள், ஃபோட்டோஸ் எடுங்க. இந்த மாதிரி ஒரு ஆர்கிடெக்ட் வந்துட்டு நம்ம மதுரையில் இருக்குதுன்றது பார்த்திங்கன்னா ஒரு நமக்கு கிடைச்ச வரவங்க மதுரையில் இருக்கவங்களும் சரி, இல்லை ஃபாரினர்ஸ் வரவங்க எல்லாத்துக்குமே வந்துட்டு நம்ம மதுரையை பற்றி இன்னும் நல்லா வெளியே வந்துட்டு தெரிஞ்சுக்கிறதுக்கான வரோம். ஸோ இங்கே வர சில பேர்ஸ் வந்துட்டு கப்புள்ஸ் ஆகிறவங்களாக இருக்கட்டும். ஸோ அந்த மாதிரி இருக்கவங்கலாம் பார்த்திங்கன்னா இங்கே இருக்க தூண்களில் வந்துட்டு ரொம்பவே வந்துட்டு அசுத்தப்படுத்துகிற மாதிரி வேலைகள்லாம் பண்ணுறாங்க. லைக் பார்த்திங்கன்னா இங்கேயே பார்த்திங்கன்னா இந்த மாதிரி பேர் எழுதி இந்த மாதிரி நம்பர் எழுதுறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்துட்டு பார்த்திங்கன்னா ரொம்பவே வந்துட்டு ஒரு தப்பான ஒரு அடுத்தடுத்து வரவங்களுக்கு பார்க்கறதுக்கு வந்துட்டு பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஒரு மூஞ்சி சுளிக்கிற மாதிரி விஷயங்கள். ஸோ இது மட்டும் கிடையாது, இங்கே இருக்க எல்லா தூண்லையும் அப்படி தான் இருக்கும். இங்கே பார்த்திங்கன்னா இங்கே தூணே வந்துட்டு சிதைச்சி வந்துட்டு இப்படி எழுதி, ஸோ இதனால வந்துட்டு இவங்களுக்கு என்ன கிடைக்கும்னு தெரியல. இந்த மாதிரிலாம் எழுதுறதுனால இது இங்கே பாருங்கள், இங்கே ஒரு நேமு, இந்த மாதிரி வந்துட்டு எல்லா தூண்லையுமே வந்துட்டு அப்படி இருக்குது. இதெல்லாம் வந்துட்டு எழுதி அவங்களுக்கு என்ன கிடைக்கும்? இதெல்லாம் இன்ஸ்டா ஐடியெலாம் இங்கே வந்து எழுதணும்னு என்ன அவசியம் இருக்குது இவங்களுக்குலாம்? ஸோ இந்த மாதிரி நிறையா இந்த ஒரு தூண் மட்டும் கிடையாது, இங்கே இருக்க எல்லா தூண்லையுமே மோஸ்ட்லி இருக்க எல்லா தூண்லையுமே இருக்க அத்தனை தூண்லையுமே வந்து பார்த்திங்கன்னா அந்த மாதிரி தான் வந்துட்டு எழுதி வச்சுருக்காங்க. அதில் பார்த்திங்கன்னா தெரியும். ஸோ வாரீங்க அப்படின்னா இந்த மாதிரிலாம் எழுதாதீங்க தயவு செஞ்சு. ஸோ நம்ம இடத்த நம்ம தான் பாதுகாத்துக்கணும். இந்த மாதிரி இருக்கிறது ரொம்பவே வந்துட்டு ஒரு தப்பான விஷயம். ஸோ நீ வாரீங்கன்னா இந்த மாதிரி பண்ணாதீங்க, இருக்க இடத்த பாதுகாத்து வச்சுக்கோங்க. அவ்வளோதான்.